மிகச்சிறந்த சிந்தனை சிற்பி இன்றைக்கு நம்முடைய ஐயா திரு இறையன்பு ஐயா அவர்கள் அறநெறி தமிழ் என்று ஒரு தமிழ் குறித்து இன்றைக்கு பேச இருக்கிறார்கள். அப்படி திங்கள் தோறும் இந்த முற்றத்துக்கு ஒரு தமிழ் வரும். சென்ற மாதம் தெய்வ தமிழ், இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அறநெறி தமிழ். அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 4ஆம் வெள்ளிக்கிழமை அறிவியல் தமிழ். திரையில் தோன்றும் போது அல்ல, உலகில் தோன்றும் போதே உலகநாயகியாக பிறந்த உறவு சுரங்கத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் உலகநாயகி அவர்களே, இன்று தமிழ் விருது பெற்றிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய திரு அருள் பிரசாத் அவர்களே, பல்வேறு இடங்களில் இருந்து இந்த நிகழ்வை நுகர்வதற்காக வந்திருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். மாணவர்களுக்கு நன்னெறி வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஒரு குரல் தமிழ்நாட்டில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தனியாக நன்னெறி வகுப்புகள் தேவையா? நம் தமிழ் இலக்கியங்களே நன்னெறியைத்தானே கற்றுத் தருகின்றன என்று நான் பல காலம் சிந்தித்தது உண்டு. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது நன்னெறியைத்தானே கற்றுத் தருகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது அறநெறியைத்தானே சொல்லித் தருகிறது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பது இனிமையாக பேச வேண்டும் என்பதைத்தானே நமக்கு சொல்லித் தருகிறது. நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லோரின் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்பது இன்று உளவியல் சொல்லுகின்ற குவாலிட்டி வேர்ல்ட் என்று சொல்லுவதை அன்றே வழிமொழிகின்ற ஓர் அற்புதமான பாடல் இல்லையா? மூதுரையில் அதை நாம் கற்றுத்தரவில்லையா? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இருகுணத்தார் பட்டாங்கில் உள்ளபடி என்பது நமக்கு நன்னெறியைத்தானே கற்றுத் தருகிறது. ஈயன இறத்தல் இழிந்தன்று, ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்று என்று நாம் படிப்பது புறநானூற்றிலே நன்னெறியைத்தானே சொல்லித் தருகிறது. எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தமையின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் சிறிதளவு நலமேலும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளெனக்கு திருநாள் என்று பாரதிதாசனுடைய பாடலை கேட்கிற போது அது நன்னெறியைத்தானே கற்றுத் தருகிறது. எனவே இலக்கியங்களை முறையாக கற்றுத்தந்தால், உணர்வோடு கற்றுத்தந்தால், உணர்ச்சியோடு கற்றுத்தந்தால், விளக்கங்களோடு கற்றுத்தந்தால், கதைகளோடு கற்றுத்தந்தால், சம்பவங்களோடு கற்றுத்தந்தால் அது நன்னெறியைத்தானே சொல்லித் தரும். தனியாக நன்னெறி வகுப்புகள் தேவையா என்று நான் சிந்திப்பதில்லை. ஆசிரியர் சொல்லித் தருகிற நன்னெறியால் மட்டுமே ஒரு மாணவன் மெருகேறிவிட முடியுமா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சிறுவனை பார்த்து கேட்டார்கள், உங்கள் வயது என்ன என்று. அந்த சிறுவன் சொன்னான், நான் வீட்டிலே இருக்கிற போது 7, தொடர் வண்டியிலே பயணம் செய்கிற போது 5 என்று குறிப்பிட்டார். ஏனென்றால் தொடர் வண்டியிலே செல்லுகிற போது குறைவாக இருக்க பெற்றோர்கள் அறிவுறுத்திய காரணத்தால். எனவே ஆசிரியர் எவ்வளவு சொல்லி தந்தாலும் இல்ல சூழல் என்பது இனிமையாக இருக்கிற போதும் நீதியை சொல்லித் தருகிற போதும் தான் அவன் நன்னெறிக்கு உட்படுவான். ஒரு சின்ன சம்பவத்தை இங்கே கூற விரும்புகிறேன். ஜப்பானுக்கு சென்ற ஐரோப்பிய பெண்மணி ஒருவர் பசுந்தேநீர் வேண்டும் என்று கேட்டார். அங்கே அவருக்கு பரிமாறுகிறவர் பசுந்தேநீரை கொண்டு வந்து வைத்தார். அவர் பசுந்தேநீரை சுவைத்துவிட்டு, இது இனிப்பாக இல்லை, கொஞ்சம் சர்க்கரை வேண்டும் என்று கேட்டார்.
உள்ளே சென்ற பரிமாறுபவர் சிறிது நேரம் கழித்து வந்து சர்க்கரை தீர்ந்து விட்டது என்று சொன்னார். உடனே அந்த பெண்மணி, சரி எனக்கு காப்பி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்போது அவர் காப்பியை 2 சர்க்கரை துண்டுகளோடு கொண்டு வந்து வைத்தார். உடனே அந்த பெண்மணி பரிமாறுபவரை பார்த்து, நீங்கள் சர்க்கரை இல்லை என்று சொன்னீர்கள், இப்போது சர்க்கரை கட்டிகளோடு வந்து இதை பரிமாறுகிறீர்களே என்று கேட்டபோது, பசுந்தேநீரை சர்க்கரை இல்லாமல் தான் பருக வேண்டும், நான் உங்களுக்கு தவறான பரிந்துரையை செய்துவிடக் கூடாது என்பதால் தான் இப்படி பரிமாறினேன் என்று அந்த பரிமாறுபவர் சொன்னார். இதுதான் நன்னெறி. வேம்பயர் என்கின்ற வௌவால்கள் இருக்கின்றன. அவற்றின் உணவு பசுக்களின் ரத்தத்தை குடிப்பதுதான். இதை யாரும் நாம் சென்று போராட்டம் நடத்த முடியாது. அப்படி பசுக்களின் ரத்தத்தை குடித்து தன்னுடைய குட்டிகளுக்கெல்லாம் அது கொடுக்கும். அவர்களிடம், அந்த வேம்பயர் வௌவால்களிடம் ஒரு நெறிமுறை உண்டு. தங்களுடைய குட்டிகளுக்கு மட்டும் கொடுக்க கூடாது, எல்லா குட்டிகளுக்கும் கொடுக்க வேண்டும். சென்ற முறை குடித்த குட்டிகளை விட்டு இப்போது பசியுடன் இருக்கிற குட்டிகள் யாருடைய குட்டிகளாக இருந்தாலும் கொடுப்பதுதான் அவற்றுடைய பண்பாடு. ஏதேனும் ஒரு வேம்பயர் வௌவால் தன்னுடைய குட்டிகளுக்கு மட்டும் கொடுப்பதை பார்த்தால் மற்ற வௌவால்கள் அதை கண்டுபிடித்து தொண்டையிலே மிச்சமிருக்கிற ரத்தத்தை கக்க வைத்து அவற்றை பகிஷ்காரம் செய்துவிடும். இது வேம்பயர் வௌவால்களிடம் இருக்கிற அறநெறி என்று வரிப்புலிகளுக்கு ஏன் வயிற்றுப்புண் வருவதில்லை என்கிற புத்தகத்தை எழுதிய ராபர்ட் சபோல்ஸ்கி கூறுகிறார். அறம் பாடுவது வேறு, அறம் பேசுவது வேறு. நாம் அறம் பேசுவதற்காக கூறியிருக்கிறோம் தவிர அறம் பாடுவதற்காக கூடவில்லை. அறம் வேறு, ஒழுக்கம் வேறு, விதி வேறு. அறம் என்பது உள்ளுணர்விலிருந்து வருவது, ஒழுக்கம் என்பது மனசாட்சியிலிருந்து வருவது, சமூகத்திலிருந்து வருவது. விதி என்பது சட்டத்திலிருந்து வருவது. கான்சியஸ்னஸ், கான்ஷியன்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன், இந்த மூன்றும் நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டியவையாக இருக்கின்றன. சமூகம்தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளுணர்வு தான் அற உணர்வை தீர்மானிக்கிறது. அறம் வேறு, மனசாட்சி வேறு. நாம் ஒவ்வொருவருமே மூளையோடு பிறக்கிறோம், ஆனால் மனத்தை இந்த சமூகம் திணிக்கிறது. அதனால்தான் சிலருக்கு இந்து மனம் இருக்கிறது, சிலருக்கு இஸ்லாமிய மனம் இருக்கிறது, சிலருக்கு சமண மனம் இருக்கிறது, சிலருக்கு பௌத்த மனம் இருக்கிறது. எனவே மனம் என்பதை இந்த சமூகம் சின்ன வயதிலிருந்து திணித்து உங்களுக்கு ஒரு மனசாட்சியை ஏற்படுத்தி விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையிலே மாலை 6 மணிக்கு மேல் நீங்கள் உணவருந்த கூடாது என்கின்ற விதி உண்டு. அப்படி அவர்கள் உணவு 6 மணிக்கு மேல் அருந்தக்கூடாது என்பதை கடுமையாக பின்பற்றுபவர்கள். அதிலே ஒரு சிறுவன் சுற்றுலா சென்ற போது மாலை 6 மணிக்கு அப்பால் உணவருந்தி விடுகிறான். ஆனால் குற்ற உணர்வின் காரணமாக அவன் வாந்தி எடுக்கிறான். ஏனென்றால் அவருடைய மனசாட்சியை அவ்வாறு அவருடைய நம்பிக்கை திணித்திருக்கிறது. உதாரணமாக, சைவ உணவையே சாப்பிடுகிற ஒருவர் சுவையாக ஒரு உணவை அருந்திய பிறகு இதிலே மாமிசம் கலந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லி பாருங்கள், அவர்கள் உடனடியாக வாந்தி எடுப்பார்கள். அதற்கு பிறகு இதில் மாமிசமே கலக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களின் மனசாட்சி, அவர்கள் பிறந்த குடும்பமும் வாழ்கிற சமூகமும் திணித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் என்பது ஒரே மாதிரி இருப்பதில்லை, காலத்திற்கு காலம் மாறுபடுகிறது. ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, பள்ளிகளுக்கு கூட அவர்கள் செல்லக்கூடாது. வயதிற்கு வந்தால் அவர்கள் பள்ளியில் இருந்து நிறுத்தப்படுவார்கள். அடுப்போது மங்கையருக்கு படிப்பதற்கு என்று சொல்லுகிற காலம் ஒன்று இருந்தது. நம்முடைய நாட்டிலே திருமணத்திற்கு முன்பு தந்தைக்கும், திருமணம் ஆன பிறகு கணவனுக்கும், கணவன் இறந்த பிறகு பிள்ளைகளுக்கும் ஒரு பெண் கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும் என்கிற விதி இருந்தது. அது மட்டுமில்லாமல் சில நம்பிக்கைகளில் ஒரு பெண் ஒருபோதும் மெய்ஞானம் அடைய முடியாது,
அவள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்த பிறவியில் ஆணாக பிறந்து அவள் மெய்ஞானத்தை அடையலாம் என்று சில நம்பிக்கைகள் கூறின. இன்னும் சில இடங்களிலோ எத்தனை பெண்களை வேண்டுமானால் ஒரு ஆண் மணந்து கொள்ளலாம் என்கின்ற விதி இருந்தது. ஆனால் இப்போது அவ்வாறு செய்தால் சமூகம் மட்டுமல்ல, சட்டமே தண்டிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் என்பதை சமூகம்தான் தீர்மானிக்கிறது. நான் சொன்னதைப் போல மாமிசம் சாப்பிடுவது அந்த சமூகத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. மாமிசம் என்றால் எந்த மாமிசத்தை சாப்பிட வேண்டும் என்பதை கூட அந்த சமூகம் தீர்மானிக்கிறது. ஒரு சில சமூகங்களில் பசுவை சாப்பிடக்கூடாது, ஒரு சில சமூகங்களில் பன்றியை சாப்பிடக்கூடாது. மாமிசம் தான் என்று அல்ல, காய்கறிகளை சாப்பிடுவதை கூட சமூகம் தீர்மானிக்கிறது. சில சமூகங்களில் சுரைக்காயை சாப்பிட மாட்டார்கள், சில சமூகங்களில் வெள்ளை பூசணியை சாப்பிட மாட்டார்கள், சில சமூகங்களில் வெங்காயத்தையும் பூண்டையும் சாப்பிட மாட்டார்கள், சில சமூகங்களில் நிலத்துக்கு அடியில் வளர்கின்ற பயிர்களின் விதைகளையோ கிழங்குகளையோ சாப்பிட மாட்டார்கள். இவையெல்லாம் அந்த சமூகம் நிர்ணயிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நியூ கினியா பப்புவா என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே போரே என்கின்ற ஒரு இடம் இருக்கிறார்கள். அங்கே வீட்டில் இருக்கிறவர்கள் இறந்து விட்டால் அந்த குடும்பத்தினர் அவருடைய உடலை சாப்பிட வேண்டும். இதுதான் அங்கே இருக்கிற சமூக விதி. அதிலும் குறிப்பாக மூளையை பெண்கள் தான் சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடுகிற காரணத்தால் அவர்களுக்கு குறி என்கின்ற வியாதி வந்து இன்று பெரும்பாலான பெண்கள் இறந்து விடுகிறார்கள் என்கின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஒழுக்கத்தை தீர்மானிப்பது என்பது சமூகம்தான். சட்டம் கூட ஒரு காலத்தில் இருந்ததை போல இன்று இருப்பதில்லை. ஒரு காலத்தில் களிரை கொன்றால் அது வீரம், அவனுக்கு பதக்கங்கள் கிடைக்கும். இன்று கொன்றால் 5 ஆண்டுகள் தண்டனைகள் கிடைக்கும். ஒரு காலத்தில் தீரத்திலே கணவனுடைய உடைமையாக பெண் கருதப்பட்டார். அதனால் அந்த பெண்ணை கொன்றால் ஏதும் தண்டனை கிடையாது என்று சீனத்திலே இருந்தது. இன்று கூட பூட்டான் போன்ற இடங்களிலே சென்றால் நீங்கள் பெட்டி கடையிலே கூட மது குப்பிகளை வாங்கி வரலாம் என்கின்ற நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் அங்கே இருக்கிற சட்டம் வேறு. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் கணவன் இறந்தால் ஒரு பெண் உடன்கட்டை ஏறுவது சர்வ சாதாரணமாக இருந்தது. ஆனால் சட்டம் அதை இன்று தடை செய்திருக்கிறது. எனவே சட்டம் கூட ஆண்டுக்கு ஆண்டு, காலத்துக்கு காலம், நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு மாறிக்கொண்டே இருக்கிறது. யுகத்துக்கு யுகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உள்ளுணர்வு என்பது எப்போதும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே உள்ளுணர்வு தான் அறத்தை தீர்மானிக்கின்ற ஒன்று என்கின்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் மட்டுமே இருந்தால் அந்த சமூகம் எப்படி ஆகும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அற உணர்வு என்பது உள்ளுணர்வில் இருந்து வருகிறது என்று நான் குறிப்பிட்டேன். ஒரு ஏழை விவசாயி 2-3 ஆடுகளை வளர்த்து வருகிறார். விஷச்செடிகளை வேய்ந்து விடுகின்றன. இன்னும் 6-7 மணி நேரத்தில் இறந்துவிடும். அப்போது ஒருவர் அந்த ஆடுகளுக்கு மாற்று மருந்து கொடுத்து நாம் எப்படியாவது சந்தையில் சென்று இதை விற்றுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். சந்தைக்கு செல்கிறார்கள். இவர்களை விட இன்னும் ஏழை விவசாயி ஒருவர் வந்து அதை வாங்கி கொண்டு போகிறார். இந்த விவசாயிக்கு குற்ற உணர்வு. அருகிலே இருக்கிற கோயிலுக்கு சென்று அந்த கோயிலிலே இருக்கிற தெய்வத்தை வணங்குகிறார். அந்த ஆடுகள் எப்படியாவது பிழைத்துக் கொண்டு அவருக்கு ஆதாயம் சேர்க்க வேண்டும் என்று. இதுதான் அற உணர்விலிருந்து வெளிப்படுகின்ற உள்ளுணர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் மிதிவண்டியை நிறுத்திவிட்டு கடைக்கு சென்றான். பூட்டு மறந்து விட்டான். வேக வேகமாக ஓடி வந்து பார்த்தான். மிதிவண்டி அங்கேயே இருந்தது. அருகிலேயே ஒரு கோயில். போய் நன்றி சொல்லிவிட்டு வந்து பார்த்தான். மிதிவண்டியை காணவில்லை. ஒழுக்கத்திற்கும் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு என்பதை கனடாவிலே நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி நான் விளக்க விரும்புகின்றேன். அமைதியான நாடு, அற்புதமான நாடு என்று வர்ணிக்கப்படுகிற ஒரு நாடுதான் கனடா. 1969 ஆண்டு அக்டோபர் 17 அன்று
அங்கே காவலர்கள் 8 மணியிலிருந்து வேலை நிறுத்தம் செய்தார்கள். 11 மணிக்கு ஒரு வங்கி சூறையாடப்பட்டது. வாடகை கார்கள் ஓட்டுபவர்களுக்கும் வசதியான கார்கள் ஓட்டுபவர்களுக்கும் இடையே ஒரு போராட்டம் நடந்தது. பல பேர் அதில் அடிபட்டார்கள். கூரையின் மீது இருந்த ஒருவன் காவல்துறை அதிகாரியை சுட்டுக் கொன்றார். பிறகு பல்வேறு விதமான வன்முறைகள் அங்கே வெடித்தன. பலர் இறந்து போனார்கள். 100க்கும் மேற்பட்ட கடைகள் சூறையாடப்பட்டன. 6 வங்கிகள் கொள்ளையடிக்கப்பட்டன. $3 மில்லியன் போடுமான பொருட்கள் சேதமடைந்தன. இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு எல்லாம் மெங்கன் என்பவர் சொன்னார், நமக்கு மரம் வேண்டும் என்று நாம் சொல்வது காவல்துறை வேண்டும் என்பதைத்தான் என்று குறிப்பிட்டார். எனவே அற உணர்வு என்கின்ற ஒன்று இருந்தால் அது யாருடைய கண்காணிப்பும் இல்லாமல் ஒருவனை நேர்மையாகவும் தூய்மையாகவும் உண்மையாகவும் வாய்மையாகவும் நடக்க வைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷெர்ஷாவுடைய ஆட்சியிலே சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிற ஒரு அற்புதமான கருத்து உண்டு. நெடுஞ்சாலையிலே ஒரு வயதான பெண்மணி பணமூட்டையை தன்னுடைய தலைக்கு வைத்துக் கொண்டு தூங்கலாம் என்கின்ற அளவிற்கு பாதுகாப்பு ஷெர்ஷாவுடைய ஆட்சியிலே இருந்தது என்று சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய ஊரிலே மனுநீதி சோழனை பற்றிய ஒரு கதை உண்டு. அதைத்தான் பெரிய புராணத்திலே அரசுலான் தெருவில் என்கின்ற பாடலில் அந்த அமைச்சர் இந்த இளவரசன் சென்றது ராஜபாட்டையில் தான், கன்று தவறாக வந்துவிட்டது என்று சொல்லி சமாளிக்க பார்க்கிற ஒரு செய்யுள். ஆனால் அதை மீறி மனுநீதி சோழன் தண்டித்ததாக நாம் படித்திருக்கிறோம். இதே போன்ற ஒரு சம்பவம் ரோமாபுரியிலே நடந்ததாக கெஸ்டம் ரோமலேரம் என்கின்ற அந்த தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிறது. அங்கே ஒரு பாம்பு நியாயம் கேட்கிறது, மன்னன் வழங்குகிறார். ஜஹாங்கீருடைய அரண்மனையிலே இப்படி யார் வேண்டுமானால் குறையை கேட்பதற்காக ஒரு மணி தொங்கவிடப்பட்டது என்பதை நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். அற உணர்வு என்பது நமக்கு முக்கியமானது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த சம்பவங்களை எல்லாம் நான் குறிப்பிடுகிறேன். பொதுவாகவே அறம் வேறு, விழுமியங்கள் வேறு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம். அறம் என்பது விழுமியங்கள் அல்ல. அறம் என்பது துணிச்சல், ஞானம், நிதானம், நியாயத்துவம், தாராள மனப்பான்மை, கருணை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. அதே நேரத்தில் விழுமியம் என்பது நேர்மை, சமத்துவம், நியாயத்துவம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டது. விழுமியங்கள் மாறுபடும், சமூகத்திற்கு சமூகம் மாறுபடும். ஆனால் அற உணர்வு என்பது மனித குணத்திற்கு பொதுவானது. அறத்திலிருந்து பிறப்பதுதான் விழுமியம். நற்பண்புகள், அந்த நற்பண்புகளை நாம் நாளடைவிலே கடைபிடிக்க அவை நம்முடைய குணங்களாக மாறிவிடும். பிறகு நாம் எந்த இடத்தில் சென்றாலும் அவற்றைத்தான் கடைபிடிப்போம் என்பதுதான் அதில் இருக்கிற கோட்பாடு. அரிஸ்டாட்டிலை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். மிகப்பெரிய அறிஞர், ஏகப்பட்ட புத்தகங்களை எழுதியவர். உலகத்திலேயே முதலில் உயிரியல் பூங்காவை அமைத்தவர் அரிஸ்டாட்டில் தான். அவர் எப்படி நாடகம் இருக்க வேண்டும் என்பதற்காக பொயட்டிக்ஸ் என்பதை எழுதினார். எப்படி சொல்லாட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக ரெட்டாரிக்ஸ் என்பதை எழுதினார். எப்படி அறம் இருக்க வேண்டும் என்பதற்காக நிகோமேக்கியன் எதிக்ஸ் என்பதை எழுதினார். அவர் அறத்தை பற்றி குறிப்பிடுகிற போது ஞானம், துணிவு, தாராள மனப்பான்மை, நியாயத்துவம், நிதானம் ஆகியவை மிகவும் முக்கியம் என்று குறிப்பிட்டார். அப்படி அறத்தை வலியுறுத்துகின்ற நூல்கள் தமிழ் இலக்கியத்திலே ஏராளமாக இருக்கின்றன. ஸ்டாயிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சிலர் அறத்தை வலியுறுத்தினார்கள். அவர்களும் இதே குணங்களைத்தான் வலியுறுத்தி பேசினார்கள். அதிலே முக்கியமானவர்கள் ஜெனோ என்பவர், எபிக்டிடஸ் என்பவர், கேட்டோ தி யங் என்பவர், செனக்கா என்பவர். இவர்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தவர்கள். அதிலும் குறிப்பாக ஜெனோ என்பவர் எப்படி இறந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். 98 வயதில் அவர் கால் விரல் ஒன்றில் அடிபட்டு விட்டது.
அப்போது அவர் தைமோத்தியஸ் என்பவர் எழுதிய நான் வருகிறேன் நான் வருகிறேன் என்னை ஏன் அழைக்கிறாய் என்கிற பாடலை பாடிக்கொண்டு மூச்சு விடாமல் இறந்து போய்விட்டார். மூச்சு விடாமல் ஒருவர் இறக்க முடியுமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேசிய கீதத்துக்கு மூச்சு விடாமல் நில் என்றாலே நம்மால் முடியாது. ஆனால் மூச்சு விட மறுத்து 98 வயதிலே இறந்தவர் தான் செனக்கா என்பவர் நீரோவுக்கு ஆசானாக இருந்தவர். ஒரு கட்டத்தில் நீரோ அவர் மீது பொறாமை கொண்டு ஒரு தீவிலே அடைத்து விடுகிறார். அவருக்கு தெரியும் தனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று. அதனால் தினமும் எப்படி மரணம் நிகழ வேண்டும் என்பதை ஒத்திகை பார்க்கிறார். மரண தண்டனை விதிக்கப்படுகிறது, நீ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நீரோ ஆணை பிறப்பிக்கின்றார். அவர் நண்பர்களோடு உரையாடி கொண்டே தன்னுடைய கை நரம்புகளை எல்லாம் அறுத்துக் கொள்கிறார். அப்போதும் மரணம் வரவில்லை என்பதால் நஞ்செருந்துகிறார். அப்போதும் வரவில்லை என்பதனால் கொதிக்கிற நீரிலே இறங்கி ரத்தம் வெளியேறுவதை பார்த்து கொண்டே சிரித்தவாறு உயிரை விட்டார் அந்த செனக்கா என்கின்ற மாமனிதர். கேட்டோ தி யங் என்பவர் அவரும் ஒரு ஸ்டாயிக். ஜூலியஸ் சீசருடைய ஆட்சி பிடிக்காத காரணத்தால் அவர் தற்கொலை செய்து கொண்டார். எபிக்டிடஸ் என்பவர் என்கிரிடியான் என்கிற ஒரு நூலை எழுதினார். அதிலே அவர் சொன்னார், மாற்ற முடியாததை எண்ணி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். நாம் இன்னும் கோடி ஆண்டுகளுக்கு பிறகு பூமி அழிந்து விடுமே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள், இன்னும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நினைத்து கவலைப்படுபவர்கள், மாற்ற முடியாதவற்றை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று சொன்னவர் தான் எபிக்டிடஸ். அவர்தான் பேரச்சம், பேராசை, பேரவா போன்றவற்றை எல்லாம் விளக்க வேண்டும், பொறாமையை தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னார். எப்படி பைபிளிலே 7 பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் ஸ்டாயிக்ஸ் பிலாசபர்ஸ் அந்த காலத்திலேயே சொல்லி அறநெறியோடு வாழ வேண்டும் என்பதை தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையின் மூலம் வலியுறுத்தி, எவை வந்தாலும் சலனம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள், மரணம் உட்பட என்கின்ற கோட்பாட்டை மக்கள் முன் வைத்தார்கள். இங்கர்சாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ராபர்ட் கிரீன் இங்கர்சால் என்பவர் ஒரு மகத்தான அறிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர். அவருடைய உரைகளை எல்லாம் நீங்கள் படித்தால் ஷேக்ஸ்பியருக்கு அடுத்ததாக அழகாக ஆங்கிலத்தை பயன்படுத்திய ஒரு மேதை என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த ராபர்ட் கிரீன் இங்கர்சாலிடம் ஒரு பெண்மணி வருகிறார். அவர் படுத்த நாத்திகர். அந்த பெண்மணி ஒரு மதபோதகரை சென்று பார்த்து விட்டு வருகிறார். ஆனால் அந்த மதபோதகர் எந்த உதவியும் செய்யவில்லை. ஆனால் இவரோ நாத்திகராயிற்றே, ஏதாவது உதவி செய்வாரா என்று வழக்கறிஞரான இங்கர்சாலை நாடி அந்த பெண்மணி வருகிறார். வாசலிலேயே வரவேற்கிறார் இங்கர்சால், அழைத்து கொண்டு போகிறார், அமர வைக்கிறார், அவருக்கு தேநீர் பருக கொடுக்கிறார். மெதுவாக அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் கேட்டுவிட்டு ஆவண செய்துவிட்டு வழி அனுப்பி வைக்கிறார். அந்த பெண்மணி அதிர்ந்து போகிறார். அப்போதுதான் ராபர்ட் கிரீன் இங்கர்சாலுடைய கோட்பாடு நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஒருவன் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பயந்து தன்னுடைய வாழ்க்கையில் அறநெறியை கடைபிடிக்க கூடாது, மனிதநேயத்தின் அடிப்படையில் தான் அந்த அற உணர்வு அமைய வேண்டும் என்று ராபர்ட் கிரீன் இங்கர்சால் குறிப்பிட்டார். அதனால்தான் அவர் பெண் விடுதலைக்காகவும் இன விடுதலைக்காகவும் பாடுபட்டார். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுத்த மாபெரும் மேதைதான் ராபர்ட் கிரீன் இங்கர்சால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே அறநெறி எவ்வாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, யார் அறநெறியோடு இருக்கிறார்கள் என்பதை இவற்றோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய பாடல் ஒன்று நினைவுக்கு வரும். உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமுதம் இயைவதாயினும் இனிது என தமையர் உண்டலும் இலரே, முனிவிலர் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரையும் கொடுக்குவர், படியலின் உலகுடன் பெரினும் கொல்லார், அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்கிற பாடல். யாரெல்லாம் சுயநலத்தோடு வாழாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அற உணர்வோடு இருப்பவர்கள் தான். எங்கெல்லாம் ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கிறார்களோ
அவளைகளுடைய கவலையை அகற்றுகிறார்களோ, வருத்தப்படுகிறவர்களுடைய பாரங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லோருமே அறநெறியோடு இருப்பவர்கள். தன்னுடைய பசியை பொருட்படுத்தாமல் அடுத்தவர்களுடைய வயிற்றை நிரப்புவதில் யார் அக்கறை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் அற உணர்வோடு இருப்பவர்கள் என்பதுதான் நம்முடைய தமிழ் பாடல் அறநெறி என்று குறிப்பிடுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். தமிழை பொறுத்தவரை நம்முடைய இலக்கியங்கள் அனைத்துமே அறநெறியை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. நம்முடைய கலை வடிவங்களும் அறநெறியை ஒரு வகையிலே தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன. இன்று வந்து கொண்டிருக்கின்ற மெய்யியல், மெய்மெய்யியல் இலக்கியங்களும் அறநெறியை வலியுறுத்துபவையாகத்தான் இருக்கின்றன. இடக்கை என்கின்ற எஸ் ராமகிருஷ்ணனுடைய நாவலிலே ஒரு காட்சி வரும். சிப்பந்திகளுக்கு மாதாந்திர சம்பளம் கொடுக்கின்ற அந்த எழுத்தர் ஒருவரிடம் கையூட்டு கேட்பார். அந்த சிப்பந்தி கொடுக்க மாட்டார். நான் புகார் சொல்லுகிறேன் என்று மிரட்டுவார். உடனே பயந்து கொண்டு அவருக்கு ஊதியத்தை கொடுத்துவிட்டு அந்த பதிவேட்டிலே அவருடைய அடையாளமாக 2 முன்பல்கள் இல்லை என்று எழுதிவிடுவார். அடுத்த மாதம் அவர் ஊதியம் பெற வருகிற போது முன்பல்கள் இருக்கின்றன, அதனால் உனக்கு ஊதியம் தர மாட்டேன் என்று மிரட்டுகிறார். அவர் முன்பற்கள் 2ஐயும் உடைத்து கொண்டு வந்த பிறகுதான் அவர் ஊதியம் தருகிறார் என்பது எவ்வளவு கொடுமை, எப்படி ஆதிக்கம் உள்ளவர்கள் அநியாயமாக எளிய மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை இடக்கை என்கின்ற அந்த நாவலிலே எழுதியிருக்கிறார். நம்முடைய சமூகமே எவ்வாறு அறநெறியோடு இயங்குகிறது என்பதை பண்பாட்டு அசைவுகள் என்கிற நூலில் தோ பரமசிவன் தெளிவுபடுத்துகிறார். திருநெல்வேலி பகுதிகளில் கணவன் இறந்து விட்டால் அப்போது வெளியே மோயல சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும். ஒரு வயதான பாட்டி ஒரு சொம்போடு வெளியே வந்து மேல சத்தத்தை நிறுத்துவார். அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பார். பிறகு அந்த சொம்பை கீழே வைத்துவிட்டு 3 பூக்களை எல்லோரிடமும் காண்பித்து அந்த சொம்பிலே போடுவார். அதனுடைய பொருள் என்னவென்றால், கணவன் இறந்து விட்டான், ஆனால் இந்த பெண் 3 மாத கர்ப்பமாக இருக்கிறார். நாளைக்கு குழந்தை பிறந்தால் வேறு யாரோ மூலமாகவோ குழந்தை பிறந்தது என்று நீங்கள் சொல்லாதீர்கள் என்பதை பகிரங்கப்படுத்துகிற அறநெறி உணர்வோடு அமைந்த சம்பவம் தான் இதைத்தான் சொம்பு நீர் பூக்கள் என்கிற ஒரு நூலிலே நரசிம் என்பவர் ஒரு சிறுகதையாக எழுதியிருக்கிறார். இதற்கு மூலம் தோ பரமசிவம் எழுதிய அந்த பண்பாட்டு அசைவுகளில் வருகிற அந்த சம்பவமும் நம்முடைய நெறிமுறைதான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எளிய மக்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் கூட எவ்வளவு அறநெறியோடு இருக்கிறார்கள் என்பதை ஒரு குறும்படத்தை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் ஒரு குழந்தை அனாதை ஆசிரமத்திலிருந்து தத்தெடுத்து வளர்க்கிறார். அந்த குழந்தைக்கு 7 வயதாகிற போது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. உடனே ஏற்கனவே இவர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற குழந்தை இந்த குழந்தைக்கு ஏதாவது ஊறு விளைவிக்குமோ என்று பயந்து அந்த அனாதை ஆசிரமத்திற்கு சென்று பணத்தை கொடுத்து அந்த குழந்தையை அங்கேயே அனுமதித்து விடுகிறார்கள். அந்த குழந்தை இத்தனை நாள் பெற்றோர் சுகத்தில் இருந்தது, அந்த அனாதை ஆசிரமத்தில் மறுபடியும் அனாதையாக ஆகிறது. இவர்கள் திரும்ப வருகிறார்கள். ஆனால் 2 ஆண்டுகளில் இவர்களுடைய குழந்தை இறந்து விடுகிறது. அந்த குழந்தையை மீண்டும் தத்தெடுப்பதற்காக அவர்கள் அதே ஆசிரமத்திற்கு செல்கிறார்கள். இவர்களை பார்த்ததும் அந்த குழந்தை கேட்கிற முதல் கேள்வி, தம்பி பாப்பா நன்றாக இருக்கிறதா என்பதுதான். எவ்வளவு தூரம் மனத்தை நெகிழ வைக்கிற கதை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய உண்மையான உணர்வே அற உணர்வின் பால் தான் இருக்கிறது. எவ்வளவு ஒரு மோசமான மனிதனும் ஒரு திரைப்படத்தை பார்த்தால் அதில் வில்லன் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதில்லை, கதாநாயகன் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைக்கிறான். ஏனென்றால் நம் உள்ளத்திலே அற உணர்வு இருக்கிறது. எத்தனையோ அண்ணன்மார்கள் தங்கைகளுக்கு திருமணம் செய்வதற்காக திருமணம் செய்து கொள்ளாமலேயே இறந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் தியாகங்களை செய்துவிட்டு தங்கள் குடும்பத்தை மேம்படுத்துவதற்காக உயிரை தந்து விடுவதை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் எல்லையிலே நின்று கொண்டு நம் நாட்டுக்காக போராடி உயிரை அளிப்பதை பார்த்திருக்கிறோம். இவை எல்லாம் அற உணர்வினால் ஏற்படுபவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தர் ஒன்றை தெளிவுபடுத்தினார். எவன் ஒருவன் தன்னை அடக்குகிறானோ அவன்தான் அடுத்தவர்களை அடக்குவான் என்று சொன்னார்.
தன்னை அடக்குவதுதான் உலகத்திலேயே மிகவும் சிரமமான ஒன்று என்பதை புத்தர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அற உணர்வு எப்போது இல்லாமல் போகிறது? எவன் ஒருவன் அதிக அவாவோடும் வேட்கையோடும் இருக்கிறானோ அவன்தான் அற உணர்வுக்கு மாறாக செயல்களை எல்லாம் செய்கிறான் என்பதை புத்தர் குறிப்பிட்டு, அதனால்தான் அதிக அவாதான் துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னார். தனி மனிதனுடைய துன்பத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் துன்பத்திற்கும் அதுவே காரணமாக இருக்கிறது. திருவள்ளுவர் மனத்தின் கண் மாசிலனாதல் அனைத்திறன் ஆகுல நீரவிர என்று குறிப்பிட்டார். மனத்தின் கண் மாசிலனாதல் என்பது உள்ளுணர்வோடு இருப்பது. எவன் ஒருவன் மனத்திலே எந்த விதமான மாசும் இல்லாமல் இருக்கிறானோ அவன் சமூகத்தின் விதிகளை பற்றியோ சட்டத்தின் விதிகளை பற்றியோ சிறிதும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவன் தூய்மையோடு தான் எப்போதும் தொடங்குவான். அவனுடைய வாயிலிருந்து வருபவை அனைத்துமே வாய்மையாகத்தான் இருக்கும். வாய்மை வேறு, உண்மை வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று எப்படி நடக்கிறதோ அது உண்மை, நாம் எப்படி பார்க்கிறோமோ அது மெய்மை, எப்படி சொல்கிறோமோ அது வாய்மை. வாய்மைக்கு இணையான ஒரு சொல் ஆங்கிலத்திலேயே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எது நன்மை பயக்கிறதோ அதை சொல்வதுதான் வாய்மை. அதனால்தான் தாகூர் சொன்னார், கெட்ட நோக்கத்தோடு சொல்லப்படுகிற உண்மையும் பொய்யே என்று குறிப்பிட்டார். ஆனால் திருவள்ளுவர் நல்ல நோக்கத்தோடு சொல்லப்படுகிற பொய்யும் உண்மையே என்று குறிப்பிட்டார். இவைதான் இருவருக்கு வந்த வேறுபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அற உணர்வு என்பது மனிதர்களோடு நின்று விடுவதல்ல, எல்லா உயிர்களோடும் இருக்க வேண்டும் என்பதனால்தான் பரிவு என்பது என்ன என்பதை விளக்குவதற்காக அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று திருவள்ளுவர் சொன்னார். அவரே ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும் என்று குறிப்பிட்டார். அவரே பகுத்துண்டு வாழ வேண்டும் என்றும் நமக்கு பரிந்துரை செய்தார். எனவே திருவள்ளுவருடைய அற உணர்வு என்பது அன்பின் அடிப்படையிலே எழுவது. அதனால்தான் அறத்திற்கும் அடிப்படை அன்பே என்று குறிப்பிட்டார். அன்பில்லாத மனிதனால் அறத்தை ஒருபோதும் செய்ய முடியாது, அது பாசாங்காகத்தான் இருக்கும் என்பதை திருவள்ளுவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். சிலப்பதிகாரத்திலே மைய நோக்கமாக இளங்கோவடிகள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அரசியல் பிழைத்தோர் கரங்கூற்றாவதும் உரைசால் பத்தினி குயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்பதுதான் அது. சரி, எதற்காக அரசியல் பிழைத்தோருக்காரன்? ஏனென்றால் மன்னனை பார்த்துதான் மக்கள் அற உணர்வோடு இருப்பார்கள். அதனால்தான் கன்ஃபியூஷியஸ் அற்புதமான ஒரு சம்பவத்தை கூறுகிறார். அவர் ஒரு நாட்டுக்கு செல்கிறார். ஒரு பெண்மணி வந்து புகார் செய்கிறார், என்னுடைய மகனை சென்ற வாரம் ஒரு புலி கொன்று விட்டது. மறுபடியும் அழுகிறார். உடனே கன்ஃபியூஷியஸ் கேட்கிறார், ஏன் மறுபடியும் அழுகிறாய்? 3 மாதத்திற்கு முன்பு என் தந்தையை கொன்று விட்டது. மறுபடியும் அழுகிறார். ஏன் மறுபடியும் அழுகிறாய்? என் அண்ணனை 6 மாதங்களுக்கு முன்னால் கொன்று விட்டது. அப்போது அந்த பெண்மணியை பார்த்து கன்ஃபியூஷியஸ் கேட்கிறார், வேறு நாட்டுக்கு நீங்கள் சென்று விடலாமே? அதற்கு அந்த பெண்மணி சொன்னார், எங்கள் நாட்டின் மன்னன் நல்லவன், அதனால் நான் இங்கே இருக்கிறேன். அப்போது கன்ஃபியூஷியஸ் சொல்லுகிறார், மனித கொல்லிகளை விட மோசமானவன் மோசமான ஆட்சியாளன் என்று குறிப்பிடுகிறார். எனவே எந்த இடத்திலே அற உணர்வு ஆட்சியாளரிடம் இருக்கிறதோ அங்கேதான் மக்களும் அற உணர்வோடு இருப்பார்கள் என்பதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக முக்கியமான ஒன்று, ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். ஊழ்வினை என்றால் சென்ற பிறவி அல்ல, இந்த பிறவியிலேயே நாம் முன்னால் செய்தவை பின்னால் வந்து கழுத்தை நெரிக்கும். அதனால்தான் பிறர்க்கின்னா முற்பகல் செய்ய தமக்கின்னா பிற்பகல் தானே வரும் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டார். அதைத்தான் ஊழ்வினை என்று இளங்கோவடிகள் கூறினார். ஏன் அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாவது? நம்முடைய சட்டத்திலே ஒரு விதி இருக்கிறது, அறத்திலிருந்துதான் சட்டம் வருகிறது என்பதற்கு இது ஆதாரம். இயற்கை நீதியின் விதிகள், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்கின்ற ஒரு தத்துவம் நம்முடைய சட்டத்திலே உண்டு. 3 விதமான கூறுகள் அவற்றிலே இருக்கின்றன. ஒருவனை கேட்காமல் அவனை தண்டிக்க கூடாது. இரண்டாவதாக, ஒருவனுக்கு ஒரே குற்றத்திற்காக 2 தண்டனை வழங்கக்கூடாது. மூன்றாவது, தன்னுடைய வழக்கில் தானே நீதிபதி ஆகக்கூடாது. இந்த 3 குற்றங்களையும் கோவலன் செய்து விடுகிறான். ஏனென்றால் பாண்டியன் செய்து விடுகிறான். ஏனென்றால் அவன் கோவலனை விசாரிக்கவே இல்லை, விசாரிக்காமலேயே தண்டனை வழங்கி விடுகிறான்.
திருடு போனது அவனுடைய ராணியினுடைய சிலம்பு. தன்னுடைய வழக்கில் தானே நீதிபதியாகி விடுகிறான். மூன்றாவது, அந்த குற்றத்தை எந்த விதமான சான்றையும் அவன் விசாரிக்கவில்லை. லா ஆஃப் எவிடன்ஸ் என்பதை அவன் விசாரிக்கவில்லை. அதனால்தான் அரசியல் பிழையை நிகழ்த்தக்கூடாது என்று இளங்கோவடிகள் எழுதுகிறார். அதே நேரத்தில் அங்கே சட்ட மீளாய்வு நடக்கிறது. அப்படி சட்ட மீளாய்வு நடக்கும் போது தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய தவறை அவன் நிவர்த்தி செய்து விடுகிறான். அதனால்தான் வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் நிமித்து செங்கோலாக்கியது என்று அவர் குறிப்பிடுகிறார். மணிமேகலையில் கூறப்பட்டிருக்கின்ற அறம் வித்தியாசமான அறம். அங்கே கூறப்பட்டிருப்பது, அறவெனப்படுவது யாதெனின் மறவாதிகள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது. ஒருவருக்கு உணவோ உடையோ உரையிலோ நீங்கள் கொடுத்து விட்டால் நீங்கள் அற உணர்வோடு வாழ்கிறீர்கள். நீங்கள் மற்றவற்றை பேசுவதனால் எந்த பயனும் இல்லை. இதை செய்திருக்கிறீர்களா? யாருக்காவது உணவு கொடுத்திருக்கிறீர்களா? பசியோடு உங்கள் கண் முன்னால் வருகிறவனுக்கு நீங்கள் உணவு கொடுத்திருக்கிறீர்களா? ஆடை இல்லாமல் நடுங்கிக் கொண்டிருக்கிறவனுக்கு நீங்கள் ஆடை கொடுத்திருக்கிறீர்களா? ஏனென்றால் இங்கே சிலருக்கு ஆடை கிடைப்பதே பாடையில் படுக்கும் போதுதான் என்கிற நிலைமை இருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் ஆடை கொடுத்திருக்கிறீர்களா? மழையிலே நனைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் இருக்க இடம் கொடுத்திருக்கிறீர்களா? இவற்றையெல்லாம் நோக்கித்தான் நீங்கள் அற உணர்வோடு இருக்கிறீர்களா இல்லையா என்பதை சொல்ல வேண்டும். சிறுவங்க மூலம் அற உணர்வு என்று எதை சொல்லுகிறது? குளத்தை வெட்டுபவன், வாய்க்காலை வெட்டுபவன், கிணற்றை வெட்டுபவன், விளை நிலத்தை உருவாக்குபவன், மரங்களை நடுபவன் என்ற 5 காரியங்களை செய்பவன் தான் அற உணர்வோடு இருக்கிறான் என்று சிறுவஞ்சம் மூலம் சொல்கிறது. சரி, ஒரு ஊரிலே இருக்கிற அத்தனை பேருமே அற உணர்வோடு இருந்தார். அங்கே இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பிசிராந்தையார் ஒரு பாடலிலே சொல்லுகிறார். யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவுதல் ஆயின் மாண்டையின் மனைவியும் மக்களும் நிரம்பின யான் கண்டனையர் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை. அதனால் அவர் கூறுகிறார், என்னுடைய தலைமுடி நரைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார். ஆன்றவிந்த அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. இப்படி ஒருவர் தலை நரைக்காமல் என்னிடம் வந்தார். அவர் பிசிராந்தருடைய பாடலை சொல்லி, இதை போல என்னுடைய வீட்டிலும் எல்லோரும் இருப்பதால் தலை நிறைக்கவில்லை என்று சொன்னார். அப்படி ஒரு வீட்டை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவருடைய இல்லத்துக்கு சென்று பார்த்தேன். அந்த வீட்டில் அத்தனை பேர் தலையும் நரைத்திருந்தது. இவர் ஒரு தலை நரைக்காமல் இருப்பதற்காக அவர்கள் பட்ட சிரமங்களின் காரணமாக அவர்கள் அத்தனை தலையும் நரைத்திருந்தது என்பதுதான் உண்மை. சரி, தமிழ் இலக்கியத்திலே அறத்தை நாம் எத்தனை கூறுகளாக பார்த்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். மரத்தில் அறம், மழையில் அறம், மக்கட்பேரில் அறம், ஈகையில் அறம், விருந்தோமலில் அறம், ஒப்புரவில் அறம், நீதி பரிபாலனத்தில் அறம், போரில் அறம், பொருள் ஈட்டுவதில் அறம், நட்பில் அறம், வணிகத்தில் அறம், அரசியல் செய்வதில் அறம், நன்றியுணர்வில் அறம் என்று பல்வேறு விதமான வகைகளில் தமிழ் இலக்கியத்தில் அறம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நாம் முதலில் மரத்தில் அறம் எப்படி விளக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு 2 சான்றுகளை பார்ப்போம். நலங்கிள்ளி என்கின்ற ஒருவர் சோழ மன்னன், அவர் நெடுங்குள்ளியின் மீது போர் தொடுக்கிறார். ஆனால் நெடுங்குள்ளியோ கிள்ளியோ ஆவூர் கோட்டையை அடைத்துக் கொண்டு அந்த கோட்டையிலிருந்து வெளியே வரமாட்டேன் என்கிறார். இதை பார்த்துவிட்டு ஒரு முறை தென்கட்சி சாமிநாதன் என்னிடம் சொன்னார், எப்படி அவர்கள் ஆசிரியர்களுக்கு பேர் வைப்பார்கள் என்று. மெதுவாக கிள்ளுபவர் பேர் நலங்கிள்ளி, ஆழமாக கிள்ளுபவர்கள் பேர் நெடுங்கிள்ளி, கிள்ளிய பிறகு மகிழ்ச்சியாக பேசுபவர் பேர் கிள்ளி வளவன், ஆழமாக கொட்டுபவர் பேர் செங்குட்டுவன் என்று அவர்கள் பெயர் வைத்திருந்தார். இந்த நலங்கிள்ளி நெடுங்கல்லியின் மீது போர் தொடுக்கிற போது அந்த நெடுங்கல்லி கோட்டையின் கதவை சாத்திக் கொண்டு வெளியவே வரவில்லை. அதை பார்த்துவிட்டு கோவூர் கிழ பாடினார், அறவை தாயின் நிலதென திறத்தல், மறவை தாயின் போரென திறத்தல், அறவையும் மறவையும் அல்லைதாகி திறவாதடைத்த தின் நெடுங்கதுவின் நீள் மதிலில் ஒரு சிறை ஒடுங்குதல்
நீதிமதில் ஒரு சிறை ஒடுங்குதல், நாணத்தக உடைத்தது காணுங்காலை என்று சொன்னார். ஒன்று, நீ அறப்படி நடக்க வேண்டும், போர் வேண்டாம் என்று நினைத்தால் கதவை திறந்து கோட்டையை ஒப்படைத்து விடு. அல்லது மரம் தான் உன்னுடைய அறம் என்று நினைத்தால் நீ போருக்கு செல். இரண்டையும் செய்யாமல் இந்த கோட்டையிலேயே நீ அடைந்து கிடந்தால் அது வெட்கப்படுகிற ஒன்று என்று மன்னனை பார்த்து ஒரு புலவர் பாடுகிற அளவிற்கு நம்முடைய தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அதனால்தான் நாம் மன்னர்களை அவன் என்கிறோம், புலவர்களை அவர் என்கிறோம். அதே போல குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் என்ற ஒருவர் இருந்தார். அவர் மலையமானுடைய 2 சிறுவர்களை யானை காலை விட்டு இடர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். இதை பார்த்துவிட்டு கோபுக்கிறார் பாடினார், களிறு கண்டு அழும் அழால் மறந்த புண்டனை சிறுவர் மன்று மருண்டு நோக்கி விருந்தின் புன்கண் நோவுடையார் கேட்டனையாயின் வேட்டது சீ செய்வே என்றார். நான் சொல்லுகிற இந்த குழந்தைகளின் தலையை போய் நீ இடறுவதற்காக யானையை ஏவப் போகிறாயே, இது நியாயமே இல்லை. இதை நீ செய்யலாமா? இந்த குழந்தைகளின் கண்களை பார், சிறுவர்கள், இவர்கள் தலைகள் கூட இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. இந்த குழந்தைகளுடைய தலையை யானை வைத்து இடரப் போகிறாய். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், நீ என்ன வேண்டுமோ செய்து கொள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு துணிச்சலோடு மரத்தை வலியுறுத்தியவர்கள் தமிழ் புலவர்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். அடுத்ததாக மனையில் அறம், ஒரு வீட்டிலே எப்படி அறம் இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே இந்த பூமியிலே யார் செறிவாக வாழ்கிறார்களோ அவர்களே தெய்வீக உணர்வை அடைந்து விட்டார்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் அவர் அறத்துப்பாலிலே தெளிவுபடுத்துகிறார். இல்வாழ்பவர்கள் முக்கியம். ஏனென்றால் இல்வாழ்பவர்கள் இருந்தால்தான் அவர்கள் வறியவர்களுக்கு சோறு படைக்க முடியும், தன்னை நாடி வருபவர்களுக்கு விருந்தோம்ப முடியும். அதை போலவே துறவிகளுக்கும் அவர்கள் ஆதரவை தர முடியும். அதனால் இல்வாழ்க்கை என்பது மிகச்சிறந்த அறம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதே நேரத்தில் துறவரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். துறவரத்திலே பின்வாங்க முடியாது. என்னுடன் பயிற்சியிலே இருந்த துப்டன் டெப்பா என்பவர் அருணாச்சல் பிரதேசத்தை சார்ந்தவர். துப்டன் டெப்பா என்றால் புத்தரை பின்பற்றுபவர் என்று பொருள். அவருடைய சகோதரர் தலாய் லாமாவசம் இளம் துறவியாக பதிவு செய்தார். ஒரு கட்டத்தில் அவரால் துறவரத்தை மேற்கொண்டு செல்ல முடியவில்லை. எனவே துறவரத்தில் இருந்து தலாய் லாமா அவரை விடுவித்து விட்டார். இதை பற்றி என்னிடம் சொல்லுவார். துறவரம் என்பது பின் போக முடியாத ஒரு பயணம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த துறவரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் கூறுகிற ஒரு உதாரணம், தவமறைந்து அல்லவை செய்தல், புதல் மறைந்து புல் சிவள் தற்று என்கிறார். புதரிலே மறைந்து கொண்டு பறவைகளை பிடிப்பதற்கு ஒப்பானது துறவாடை பூண்டு கொண்டு தவறான செயல்களை செய்வது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது புத்தருடைய வாழ்க்கையிலே நடந்தது. புத்தர் இரவு நேரத்தில் துறவை மேற்கொள்வதற்காக குதிரைகளை செல்கிறார். பிறகு அந்த குதிரையை விட்டுவிட்டு இனி ராஜகுடைகளை எல்லாம் கலைந்து விட்டு துறவாடை பூண வேண்டும். அப்போது ஒரு துறவி அங்கே நின்று கொண்டு துறவையாடையோடு எதையோ பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தார். பிறகு அவரை பார்த்து கேட்டார், என்ன செய்கிறீர்கள்? நான் விலங்குகளை வேட்டையாடுகிறேன். எதற்காக அதற்கு இந்த துறவாடை? இதை போட்டால் விலங்குகள் பயப்படாமல் அருகில் வரும் என்று. இது தவறான செயல் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய ஆடை அவனிடம் கொடுத்து விட்டு, நகைகளை கொடுத்து விட்டு, இனி இப்படி செய்யாதே என்று சொல்லிவிட்டு இவர் துறவாடையை அணிந்து கொண்டார் என்பதை வள்ளுவரோடு நாம் பொருத்தி பார்க்க முடிகிறது. எனவே மனையிலே அறமாக இருப்பவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான அற நெறிகளோடு திகழ வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் அறத்தான் வருவதே இன்பம் என்றார். சில பேர் அதை அத்தான் வருவதே இன்பம் என்று. மூன்றாவதாக முக்கியமானது மக்கட்பேறு. திருவள்ளுவருடைய மக்கட்பேறு என்பதை ஆழமாக படித்தால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம்.
தொடக்கத்திலிருந்து இறுதி வரை, குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னிருந்து குழந்தைகள் வளர்கிற வரை திருவள்ளுவர் நம்மை அழைத்து செல்கிறார். முதலில் குழந்தைகள் மிகவும் முக்கியம் என்கிறார். குழந்தைகள் வாழ்க்கையை வளமாக்கும் என்கிறார். பிறகு அந்த குழந்தைகள் தவழ்கிற போது நம்முடைய சோற்றிலே கை வைப்பது மகிழ்ச்சி என்கிறார். பிறகு பேச ஆரம்பிக்கின்ற போது குழலும் யானையும் விட இனிமை என்று கூறுகிறார். பிறகு நீங்கள் அது படிக்க ஆரம்பித்த பிறகு அவயத்தில் முந்தி இருக்க செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாக அந்த குழந்தைகளுக்கு என்ன கடமை என்றால், இவன் தந்தை என்னோற்றான் கொள். இந்த ஒரு அதிகாரத்திலேயே குழந்தைகளில் இருந்து கொண்டு வந்து பெரியவர்கள் எப்படி அந்த குழந்தைகளை வளர்த்தால் பிறகு இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்று வாழ்வார்கள் என்பதையும் விளக்கமாக கூறுகிறார். பொன்முடியார் என்கின்ற ஒரு கவிஞர் ஒருவனுக்கு என்ன கடமை என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஈன்று புறந்தறுதல் என்றழைக்கு கடனே, சான்றோளாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் உருக்கி களிறு பெயர்ந்தெறிதல் காலைக்கு கடனே என்று குறிப்பிடுகிறார். புறநானூற்றிலே இந்த பாடல் மிகவும் முக்கியம் என்றால், நன்னடை நல்கல் என்று சொல்வது சட்டத்தின்படி வாழ்வது. ஆனால் சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்பது அறநெறியோடு வாழ்வது குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது. அறநெறியோடு வாழ்வதை பெற்றோர் கற்றுத்தர வேண்டும். எப்படி நாட்டின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை வேந்தன் கற்றுத்தர வேண்டும். சரி, அற உணர்வும் சட்டமும் சில நேரங்களில் மோதிக்கொள்வது உண்டு. ஏனென்றால் உப்பு சத்தியாகிரகத்தை காந்தியடிகள் செய்த போது அது அற உணர்வு, ஆனால் சட்டத்திற்கு எதிரானது. எனவே சட்டமும் அறமும் எல்லா நேரங்களிலும் கைகுலுக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உழைப்பெருஞ்செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் துட்டும் கவியும் துழந்தும் மயக்கு நெய்யுடை அடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லாருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே என்கிற ஒரு பாடல். இந்த பாடல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், குழந்தைகள் இருந்தால்தான் ஒருவனுடைய வாழ்க்கை முழுமை பெறுகிறது என்பதுதான். அப்படி என்றால் குழந்தைகள் இல்லை என்றால் வாழ்க்கை முழுமை பெறாதா? இல்லை. பார்க்கிற குழந்தைகளை எல்லாம் தம் குழந்தைகள் என்று நினைப்பவர் அவர்களையும் மேம்பட்டவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் உண்மையான அறவுணர்வோடு இருக்கிறார். என்னுடைய குழந்தை என்று கூட நினைக்காமல் பார்க்கிற அத்தனை குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தை என்று நினைக்கிற போது அது முழுமை பெறுகிறது என்பதை இந்த பாடலின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்ததாக ஈகையில் என்ன அறம்? நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் தொடர்ந்து ஈகையை வலியுறுத்திய வண்ணம் தான் இருக்கின்றன. செல்வத்து பயனே ஈதல், துய்ப்போம் எனிலே தப்புண பலவே என்பது புறநானூற்றிலே வருகிற ஒரு பாடல். செல்வத்தை அனைத்தையும் நானே துய்த்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது அல்ல, அதை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதுதான் அந்த செல்வத்தினால் ஏற்படுகிற மகிழ்ச்சி. அதனால்தான் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடமே வைத்திடக்கும் வன்கிறவர் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டார். கொடுப்பதிலே ஒரு இன்பம் இருக்கிறது. அதனால்தான் பாரதிதாசன் இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் இன்பம் என்று குறிப்பிட்டார். அடுத்தவர்களுக்கு நீங்கள் அளிக்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி நீங்களே அனுபவிக்கிற போது ஒருபோதும் வராது என்பதை குடும்ப விளக்கிலே பாரதிதாசன் குறிப்பிட்டார். இப்படி கொடுப்பது என்பது ஏதோ புண்ணியத்திற்காகவா? நிச்சயமாக இல்லை. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை அழியல் அல்லல் வாய் பிறரும் சான்றோர் சென்ற நெறியென ஆங்குபட்டன்று அவன் கை வண்ணமே என்று அருமையான ஒரு பாடலை நாம் படிக்க முடிகிறது. இதை எழுதியவர் முடமோசியார் என்கின்ற கவிஞர். பெயர் தான் ஒரு மாதிரி இருக்கிறது, ஆனால் கவிஞர் அல்லவர். அவர் சொல்லுவதை போல இந்த பிறவியில் செய்தது அடுத்த பிறவிக்கு நல்லது என்பதற்காக அல்ல, மாறாக இதை செய்வது என்பது நமக்கு மகிழ்ச்சியை தருவது. எல்லா சான்றோரும் இப்படி கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நாமும் கொடுப்போம் என்பதற்காகத்தான். அதை போல வேகனை பற்றி பரலர் ஒருவரை பாடினார். மறுமையை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமையை நோக்கின்று அவன் கை வன்மையே என்று குறிப்பிடுகிறார். வறுமையை அடுத்த பிறவில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதற்காக அல்ல, இந்த வாழ்க்கையே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்குத்தான் நாம் தருகிறோம் என்கின்ற அற்புதமான கருத்தை நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அறம் என்று ஈகையிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றன.
அடுத்தது ஒப்புரவு. ஒப்புரவாளர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. திருவள்ளுவர் 3 குறட்பாக்களை ஒப்புரவிலே எழுதியிருக்கிறார். மிகவும் முக்கியமானது ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவான் பேரறிவாளன் திரு. அறிவாளிகள் என்ன செய்வார்கள் என்றால் ஊருணியை போல அவருடைய செல்வத்தை ஒப்புரவுக்கு பயன்படுத்துவார். ஊருணி என்ன செய்யும்? அந்த ஊரிலே இருப்பவர்களுக்கு பயன்படும், வெளியூர்காரர்களுக்கு பயன்படாது. கோவையிலே இருக்கிற ஊருணி உங்களுக்கு பயன்படாது. இங்கே இருக்கிற செம்பரபாக்கம் நிறைந்தால்தான் நமக்கு தண்ணீர் வரும். அதை போல உள்ளூரிலே இருக்கிறவர்களுக்கு பயன் தருவார். அதே நேரத்தில் நீங்கள் சென்று குடிக்கலாம், சிறு கூலையில் எடுத்து வரலாம், அவ்வளவுதான். அந்த செல்வம் சிறிதளவு பயன்படும், அவ்வப்போது பயன்படும், உள்ளூர்காரர்களுக்கு பயன்படும். அப்படிப்பட்டவர்கள் பேரறிவாளர்களாக இருப்பார். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் என்பது ஒரு குறட்பா. அப்படி என்றால் நல்ல எண்ணம் உள்ளவர்கள் பழமரத்தை போல, பழமரம் என்றால் அந்த உள்ளூரில் மட்டுமல்ல, வெளியூரில் இருக்கிற பறவைகள் கூட வந்து சாப்பிடும். சில நேரங்களில் விலங்குகள் கூட மேலே ஏறி அணில், குரங்கு போன்றவை சாப்பிடும். எனவே தன்னுடைய செல்வத்தை சற்று பறந்துவிட்டு மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடியவன். ஆனால் பழமரம் எப்படி? அந்த பருவத்தில் மட்டும்தான் காய்க்கும். ஏப்ரல் வந்தால்தான் மாம்பழம் கிடைக்கும். குற்றாலத்தில் மட்டும்தான் பருவமில்லாத காலத்தில் மாம்பழம் கிடைக்கும். மற்ற நேரங்களில் எல்லாம் நமக்கு கோடையில் மட்டும்தான் அந்த மாம்பழம் கிடைக்கும். எனவே பருவத்தில் தான் அது பயன் தரும். அப்படிப்பட்டவர்கள் நயனுடையார். அதே நேரத்தில் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். பெருந்தன்மை உள்ளவர் என்ன செய்வார் என்றால் அந்த மருந்து மரத்தின் சகல பாகங்களும் பயன்படுவதைப் போல, அது அப்போது மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கும் இந்த மருந்து எடுத்து செல்லப்படலாம். வேறொரு கண்டத்திலே இருப்பவர்களுக்கும் இது உதவும். இறந்த பிறகும் உதவுவதுதான் மருந்து மரம். இருக்கிற போது உதவுவது பயன்மரம். பயன்மரம் பழமரம் வாழுகிற போது உதவுகிறது, வாழுகிற போதும் உதவுகிறது, இறந்த பிறகும் உதவுகிறது. அதனால் யார் ஒருவர் பசியை மட்டும் ஆற்றாமல் கல்வி நிறுவனங்களை தொடங்கி மருத்துவமனைகளை தொடங்கி எல்லோரும் வந்து பயன்பெறுகிற வகையில், எல்லா நாடுகளிலிருந்தும் பயன்பெறுகிற வகையில் ஒன்றை செய்கிறார்களோ அவர்கள்தான் பெருந்தகையாளர்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். புறநானூற்றிலே ஒரு பாடல், ஒரு மன்னன் ஒரு சிறுகுடி கிழான் பண்ணலை பற்றி பாடுகிறார். எங்காவது மன்னன் பண்ணலை பற்றி பாடுவாரா? ஏன் பாடுகிறார் என்றால் அங்கேதான் ஒரு அற்புதமான பதத்தை பயன்படுத்துகிறார். பசிப்பினி மருத்துவன். பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்தோ சேய்த்தோ கூறுமின் எமக்கே என்கிறார். குழந்தைகள் எல்லாம் சோற்று உருண்டைகளை எடுத்துக் கொண்டு போகிறார்கள். அதை பார்த்தவர்கள் இந்த பசிப்பினியை போக்குகிற மருத்துவனுடைய இல்லம் அருகில் இருக்கிறதா தூரமாக இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இதுதான் ஒப்புரவின் நெறி, ஒப்புரவின் மகத்துவம் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனவே தமிழ் இலக்கியங்களைப் போல ஒப்புரவை வகைப்படுத்தி வாழ்நாளை தாண்டி ஒப்புரவு செய்வதை வேறு ஏதாவது இவ்வளவு தெளிவாக கூறியிருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக விருந்தோம்பலில் தமிழ் இலக்கியங்களும் கிரேக்க இலக்கியங்களும் தான் விருந்தோம்பலை அதிகமாக வலியுறுத்தி சொன்னவை. நம்முடைய ஊரே விருந்து என்றால் முன்பின் தெரியாதவர்கள் தான் அந்த காலத்தில் விருந்து. இப்போது சொந்தக்காரர்களே விருந்தல்ல. ஏனென்றால் திருமண மண்டபங்களிலேயே நம்முடைய விருந்தோம்பல் முடிந்து விடுகிறது. வருவதெல்லாம் ஒரு பூங்கொத்தை கொடுத்துவிட்டு, அவர்கள் காலிலும் ஒரு பூ வைத்துவிட்டு, ஒரு புன்னகையை சிந்திவிட்டு, புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி வருவதோடு முடிந்து விடுகிறது. விருந்தோம்பல் என்பது முகம் தெரியாத மனிதர்களிடம் காட்டுகின்ற அன்பு, அக்கறை, பரிமாறுகிற உணவு ஆகியவைதான். அதனால்தான் விருந்தோம்பலை தமிழ் இலக்கியங்கள் உயர்த்தி பேசுகிறது. அதியனை பற்றி ஔவையார் பேசுகிறார். உண்டாயின் பதம் கொடுத்து, இல்லாயின் உடன் உண்ணும், இல்லார் ஒக்கல் தலைவன், அண்ணலம் கோமான் வைநுதி வேலே என்கிறார். நிறைய இருந்தால் எடுத்துக்கொண்டு போ என்று கொடுப்பார். குறைவாக இருந்தால் தன்னோடு அமர வைத்து தான் என்ன சாப்பிடுகிறாரோ அதை சாப்பிடுவார். இதை விட ஒரு விருந்தோம்பல் இருக்க முடியுமா? நற்றிணையிலே ஒரு பாடல் வருகிறது. ஒரு நாள் உறைந்திசி நோரும்
வழினால் தம்பதி மறக்கும் பண்பின் எம்பதி. எங்கள் ஊரிலே ஒரு நாள் ஒருவர் இருந்து விட்டால் தன்னுடைய ஊரையே மறந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு அன்பாக எங்கள் மக்கள் உபசரிப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் எந்த அளவிற்கு அந்த விருந்தோம்பல் இருந்திருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். புறநானூற்றிலே ஒரு பாடல், முன்றில் முஞ்சையோடு முசட்டை பம்பி பந்தல் வேண்டா பலா தூமணிகளை கைமா வேட்டுவன் கனைதுயில் மனிதன பார்வை மணப்பனை நடி பிரிதோ தீர்ந்தொழில் தனிக்களை திரைத்து விளையாடி இன்புறு மனைகளை கண்ட மனையால் கணவன் எழுவதும் அஞ்சி கலையே பிணைமையின் தீர்தலும் அஞ்சியாவதும் இல் வழங்காமையும் கல்லென ஒழித்து மானதல் பெய்த உணங்கத்தினை வரிசை காண கோடியது இதற்கமிழ்ந்தவுடன் ஆரநெருப்பின் ஆரநாட இருந்தே ஒத்தவரும் இருந்து முழுக்கி அம்மி தங்கி செல்வமான தங்காது வேண்டுதல் விழுக்குள் பரிசலுக்கு என்றும் அருகாது ஈயுமன்மை உரைசால் நெடுந்தகை ஓம்பும் ஊரே. இதனை கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கணவன் யானை வேட்டைக்கு போய்விட்டு வந்து கட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார் பலாமரத்து அடியிலே. அங்கே பார்வை மானொன்று இன்னொரு ஆண்மானோடு உறவாடி கொண்டிருக்கிறார். இவள் காய வைத்த திரை அரிசியை காட்டுக்கோழிகள் வந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. மானின் தோளிலே அவள் காய வைத்த திரை அரிசி. அந்த கோழிகளை விரட்டலாம் என்றால் அந்த சத்தத்தில் கணவன் எழுந்து விடுவான். இன்னொன்று, அந்த மான்கள் தங்களுடைய கூடுதலை நிறுத்திவிடும். அதனால் திரையரிசி போனால் போகட்டும், இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று விடுகிறார் அந்த இல்லத்தரசி. இதை விட ஒரு அற உணர்வு எப்படி இருக்கிறது? அதனால் அற உணர்வு என்பது தமிழ் இலக்கியங்கள் ஆழமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. விருந்தினர்களுக்கு எவ்வாறு விருந்தோம்புவது என்பதை புறநானூற்றிலே ஒரு பாடல் சொல்கிறது. நெருநல் வந்த விருந்திற்கு மற்ற தான் இரும்புடை பழவால் வைத்தனர் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணையம் என்று. நேற்று வந்த விருந்தினருக்கு வாளை அடகு வைத்து விருந்து பரிமாறிவிட்டான். இன்று ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார், வாள் இல்லை, எனவே யாழை வைத்து அவன் விருந்தோம்புகிறான் என்கிற அற்புதமான கருத்து அதிலே வெளிப்படுகிறது. இன்னொன்று, வல்லார் ஆயினும் வல்லுனர் ஆயினும் வருந்தி வந்தார் மருங்கு நோக்கி அருள் வல்லை ஆகுமதி அருள் இல்லார் கொடாமை வல்லர் ஆகுக என்று. பகைவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பகைவர்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு விருந்தோம்ப முடியாதவர்களாக ஆகிவிடுவார்கள். எப்படி அவள் சொல்லுகிறார் பாருங்கள். கவிஞர் சொல்லுகிறார், உன்னுடைய பகைவர்கள் அழிந்து போவார்கள் என்றல்ல, உன்னுடைய பகைவர்கள் மற்றவர்களுக்கு விருந்தோம்ப முடியாமல் போய்விடுவார்கள் என்று கூறப்படுகிறது. முல்லா நஸ்ருதீன் தன்னுடைய விருந்தினருக்கு தோசை பரிமாறி கொண்டிருந்தார். வந்த விருந்தினர் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் போதும் 7 தோசை ஆகிவிட்டது என்றார். முல்லா சொன்னார், இது 11வது தோசை, இதையெல்லாம் யார் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். இதுதான் இன்றைய விருந்தோம்பல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போரிலே எப்படி வீரம்? நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை போரிலே புறமுதுகு இடுவது என்பது மிகவும் மோசமான ஒன்று. அதனால் புறமுதுகிடுவதாக ஒருவன் அறியப்பட்டால் சமூகம் அவனை புறக்கணித்தது. அது அற உணர்வுக்கு எதிரானது என்று கருதியது. போரிலே ஒருவன் வீரமரணம் அடைந்தால் நடுகள் நட்டு அவனை தெய்வமாக வழிபட்டு மகிழ்ச்சியாக தாய்மார்கள் பாடல் பாடிய சமூகமாக தமிழ் சமுதாயம் இருந்திருக்கிறது. அதனால்தான் புறமுதுகை பற்றி குறிப்பிடுகிற போது புறமுதுகை ஒருவன் காண்பித்தான் என்பதற்காக வடக்கிருந்து உயிர் விட்டால் அவன் மேலானவனாக கருதப்பட்டான். இதை வெண்ணிக்குயத்தியார் என்கின்ற புலவர் பாடுகிறார். தமிழிலே சங்க இலக்கியத்திலே 43 45 தமிழ் புலவர்கள் இருந்திருக்கிறார். இவர்கள் தான் மன்னர்களை விமர்சித்து பாடியவர்கள். எந்த மன்னனிடமும் கையேந்தாதவர்களும் இந்த தமிழ் புலவர்கள் தான். எனவே பெண் புலவர்கள் ஆண் புலவர்களை விட சற்று வீரமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சங்க இலக்கியங்களை பார்க்கிற போது நாம் புரிந்து கொள்ளலாம். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் வருக கலியியல் யானை கரிகால் வளவ சென்றவர் கடந்த ஆற்றல் தோன்ற வென்றாய் நின்னினும் நல்ல நன்றோ கலிகொள் யானர் வெண்ணி பிறந்தலை மிக புகழ் உலகு எய்தி புறப்புண் நாணி வடக்கிருந்தோனே என்று
வெண்ணிக்குயத்தையார் பாடுகிறார். கரிகால் வளவன் வெற்றி பெற்றவன், ஆனால் உன்னை விட உயர்ந்தவன். தன்னுடைய முதுகிலே பட்ட காயத்திற்காக உயிரை விடுவதற்கு துணிந்தானே அவன்தான். இதுதான் போரிலே வீரத்திலே காட்டுகிற அறமாக தமிழ் இலக்கியங்கள் சித்தரித்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நீதி பரிபாலனத்திலே என்ன அறம்? எனக்கு 2 அரேபிய கதைகள் நினைவுக்கு வருகிறது. ஒரு சுல்தானிடம் மகன் ஒருவன் இருந்தான். அவர் மகனை ஒரு ஆசானிடம் கல்வி கற்க அனுப்பினார். அந்த ஆசான் நன்றாக கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த இளவரசர் எந்த தவறும் செய்யாத போது அடித்து விட்டார். அவனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. ஏன் என்னை அடித்தீர்கள் என்று கேட்கிறார். நான் எந்த தவறும் செய்யவில்லையே. தவறு செய்யவில்லை, அதனால்தான் அடித்தேன். அவனால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. 10 ஆண்டுகள் கழித்து சுல்தான் இளவரசரிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டார். இவன் சுல்தானாலும் முதலாவதாக தன்னுடைய ஆசானை வரவழைத்தான். அன்று நான் எந்த தவறும் செய்யவில்லையே, ஏன் அடித்தீர்கள்? அதற்கு அவர் சொன்னார், தவறு செய்யாதனால் தான் அடித்தேன். தவறு செய்யாமல் எப்படி அடிக்கலாம்? தவறு செய்யாத ஒருவன் தண்டிக்கப்பட்டால் அவன் எப்படி கோபப்படுவான் என்பதை நீங்கள் உணர்ந்தால்தான் சரியாக நீதி பரிபாலனம் செய்ய முடியும் என்பதற்காகத்தான் அன்று நான் அடித்தேன் என்று சொன்னார். இன்னொரு சம்பவம், ஒரு சுல்தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். புதிதாக பரிபாலனை நியமித்திருந்தார்கள். அவனுக்கு கையெல்லாம் நடுங்குகிறது. சில பேருக்கு புதிதாக ஒரு செயலை செய்யும் போது, உயர்ந்த அலுவலர்களை பார்க்கிற போது அல்லது உயர்ந்த ஆட்சியாளர்களை பார்க்கிற போது கை நடுங்குவது இயல்பு. எனவே கை நடுங்கி அந்த குழம்பில் ஒரே ஒரு துளி அந்த சட்டையில் விழுந்து விட்டது. அவருக்கு கோபம் வந்து விட்டது. உன்னை நான் தூக்கில் போடுகிறேன் பார் என்று மணியை தட்டினான். உடனே அவன் மொத்த குழம்பையும் சாகிறதுதான் சாகிறோம், செய்துவிட்டு சாவோம் என்று முடிவெடுத்து விட்டான். அவர் கேட்டார், எவ்வளவு திமிர் இருக்கவர், ஒட்டுமொத்தத்தையும் போட்டு விட்டாய். அப்போது அவர் சொன்னார், ஒரு துளி விழுந்ததற்காக நீங்கள் மரண தண்டனை விதித்தால் இவர்களெல்லாம் நீங்கள் கொடூரமானவர் என்று நினைப்பார்கள். இப்போது நீங்கள் கொடுத்தால் எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். சுல்தான் நினைத்தார், உண்மைதானே அவர் சொல்வது. எனவே மரண தண்டனை அவர் ரத்து செய்து விட்டார், அவரை ஏற்றுக்கொண்டார். இவை நீதி பரிபாலனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிற அரேபிய கதைகள் 2. இப்போது சிலப்பதிகாரத்தை பற்றி நாம் குறிப்பிட்டோம். சிலப்பதிகாரத்திலே நீதி எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது? சங்க இலக்கியத்திலே அரச மரம் ஈன்ற கனியை ஒரு பெண் உண்டதற்காக நன்னன் என்கிற மன்னர் மரண தண்டனை கொடுக்கிறார். அந்த பெண்மணிக்கு ஈடாக அவள் எடையுள்ள தங்கத்தை கொடுப்பதற்கும் யானைகளை கொடுப்பதற்கும் கோசர்கள் முன்வந்த போதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நன்னன். அவனை வயது நிறைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை நாம் பொய் சாட்சி சொல்வதை வன்மையாக கண்டித்திருக்கிறோம். அதனால்தான் கரி பொய்த்தான் கீழிருந்த மரம் போல் கவின்பாடி எரி பொய்த்தான் என் நெஞ்சம் சுடும் என்று ஒரு பாடல். பொய் சாட்சி சொன்னால் அவன் கீழே தங்கி இருக்கிற மரம் கூட வாடி விடுவான். அந்த அளவிற்கு பொய் சாட்சி கொடுமையானது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று பெரும்பாலான வழக்குகளில் முதல் சாட்சியே பிறர் சாட்சியாக மாறிவிடுகிறது. 6 ஆண்டுகள் பிறகு எல்லா காயங்களும் ஆறிவிடுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் அதை மறந்து விடுகிறார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் தீயினார் சுட்டப்பும் உள்ளாரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடிக்க உதையெல்லாம் மறந்துவிடும். எனவே யார் புகார் கொடுத்தாரோ அவரே பிறர் சாட்சியாக மாறிவிடுவார். இதை நான் பல நேர்வுகளில் பார்த்திருக்கிறேன். எனவே பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இதைத்தான் ஔவையார் சொல்லுகிறார், வேதாளம் சேருமே, வெள்ளெருக்கு பூக்குமே, பாதாள மூனி படருமே, மூதேவி சென்று வாழ்வதே, சேடன் குடி புகுமே, மன்றோரம் சொன்னார் மனை. பொய் சொன்னால் அவருடைய வீட்டிலே இதெல்லாம் நடக்கும் என்று அச்சுறுத்துகிறார் ஔவையார். இது நீதி பரிபாலனத்தில் இருக்கிற ஓர் அறம் என்று நாம் கருதப்பட வேண்டும். நீதி பரிபாலனம் செய்பவர்கள் நீதியை நிலைநிறுத்தினால் மட்டும் போதாது, யார் புகார் கொடுத்தார்களோ அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அவர்களுக்கும் திருப்தி ஏற்பட வேண்டும். அவர்களுக்கு திருப்தி இல்லாமல் நீங்கள் நீதியை கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் கரிகால் வளவன் சிறுவனாக இருக்கிற போது நீதி
நியாயம் வழங்குவதற்காக அமர்ந்திருக்கிறான். 2 வயதானவர்கள் வருகிறார்கள். இந்த சிறுவனா நமக்கு நீதி வழங்க முடியும் என்று நினைக்கிறார். அவர்கள் முகக்குறிப்பை பார்த்து அறிந்து கொண்டு, கொஞ்சம் இருங்கள், ஒரு முதியவரை அனுப்பி வைக்கிறேன் என்று ஒரு முதியவரை அனுப்புகிறார். அந்த முதியவர் சரியான நீதியை சொன்னவுடன் அவர்கள் மகிழ்ந்து போகிறார்கள். அப்போதுதான் தெரிந்தது, அவன் தான் நரை முடித்து வந்திருக்கிறான். உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரை முது மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகப்படும் என்பது ஒரு பழமொழி. இது பழமொழியில் மட்டும் வரவில்லை, இது அகநானூரிலும் வருகிறது. எனவே இந்த சம்பவத்தை பல இலக்கியங்கள் கோடிட்டு காட்டுவதால் உண்மை என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் ஒன்றில் மட்டும் வந்தால் அது ஒருவேளை புனைவாக கூட இருக்கலாம். ஆனால் இதே ஒரு வரியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. குலவிச்சை கல்லாமல் பாகுபடும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நீதி பரிபாலனம் என்பது அற உணர்வால் வர வேண்டுமே தவிர பாரம்பரியமாக வருவது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீதி பரிபாலனத்திலே இது முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொருளீட்டுவதிலே என்ன அறம்? தவறான வழியில் பொருளீட்டம். அதனால்தான் சலத்தால் பொருள் செய்த மார்த்தல் என்கின்ற ஒரு அற்புதமான கவிதை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். நீங்கள் சுடாத சட்டியிலே நீரை தேக்கினால் அது எப்படி உடைந்து வெளியே வந்து விடுமோ அதை போல தவறான வழியிலே நீங்கள் செல்வத்தை சேர்த்தால் அந்த செல்வம் தங்கா என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். சலத்தே போர் செய்த மார்த்தல் பசுமட் களத்துள் நீர் பெய்திரியற்று என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்திலே அடுத்தவர்களை வருத்தி கையூட்டு பெற்று நீங்கள் சம்பளம் பெற்றாலோ அல்லது ஊதியம் பெற்றாலோ அதுவும் உங்களை வீழ்த்தி விடும் என்பதற்காகத்தான் அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இடப்பினும் பிற்பயக்கும் நட்பாளரை. சில நேரங்களில் நல்ல செல்வம், நீங்கள் நியாயமாக சம்பாதித்த செல்வம் உங்களை விட்டு போகலாம். ஆனால் அந்த செல்வத்தை நீங்கள் ஈட்டிவிட முடியும். ஆனால் அழுது கொண்டு மற்றவர்களை அழ வைத்து நீங்கள் பெறக்கூடிய செல்வமானது ஒருபோதும் இருக்காது என்று சொன்னார். இன்னொரு இடத்திலே சொன்னார், ஈன்றாள் பசி காண்பார் ஆயினும் செய்யற்க சான்றோர் படிக்கும் வினை. எனவே தன்னுடைய சுற்றம் ஈன்றால் பசி காண்பார் என்பதற்கு வேறொரு விளக்கத்தை ஒருவர் சொன்னார். ஈன்றாள் என்றால் தாய் அல்ல, அப்போது குழந்தை பெற்றிருக்கிற ஒரு பெண்மணிக்கு பசி அதிகமாக இருக்கும். அப்படி பசித்தாலும் அந்த நேரத்தில் கூட தவறான செயல்களை செய்து அவர்களுடைய பசியை போக்கக்கூடாது என்று திருவள்ளுவர் கூறியதாக இன்னொரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் எவ்வாறு தவறான முறையில் பொருள் ஈட்டக்கூடாது என்பதையும் திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். அடுத்தது வாணிகம் எப்படி செய்ய வேண்டும். அதிலே முக்கியமான ஒரு கருத்து, வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தன் போல் செய் என்பது ஒரு முக்கியமான குறட்பா. அப்படி என்றால் என்ன பொருள்? தனக்கு ஒருவர் வாணிகம் செய்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் அடுத்தவர்களிடம் வாணிகம் செய்யும் போது இதை விட அற்புதமாக இந்த கருத்தை சொல்லவே முடியாது. எப்படி நமக்காக என்றால் எடை குறைவாக கொடுக்கக்கூடாது, தரம் குறைவாக கொடுக்கக்கூடாது, காலாவதியான பொருளை கொடுக்கக்கூடாது, கலப்படம் செய்த பொருளை கொடுக்கக்கூடாது, உடலுக்கு கேடு விளைவிக்கின்ற பொருளை கொடுக்கக்கூடாது, அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருளை கொடுக்கக்கூடாது. இவை அத்தனையுமே இந்த ஒரு குறட்பாவிலே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பட்டினப்பாலையை படித்தால் அதிலே எவ்வாறு வணிகர்கள் நேர்மையாக நடந்து கொண்டார்கள், நாலங்காடியும் அல்லங்காடியும் எவ்வாறு நேர்மையாக நடந்து கொண்டன, வெளிநாட்டில் இருந்து வந்த வணிகர்கள் எப்படி திருப்தி அடைந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் மூத்த பிள்ளைனி எழுதினார், தமிழ்நாட்டில் இருந்து யானை தந்தங்களும் முத்துகளும் பல்வேறு விதமான பட்டு சீலைகளும் வந்து குவிக்கின்றன, அவற்றினால் எங்கள் ரோமாவினுடைய தங்கம் கரைகிறது என்று மூத்த பிளைனி எழுதினார். அந்த அளவிற்கு பட்டினப்பாலையிலே வணிகர்கள் எவ்வாறு நேர்மையாக கலந்து கொண்டார்கள் என்பதை படிக்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அரசனுடைய கடமையை வணிகர்களை பாதுகாப்பார். அப்போதுதான் அந்த நாட்டிற்கு வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடைப்பதனால் வணிகர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அதனால் சோழர்களுடைய காலத்திலே எப்படி படை வீரர்களாக தளபதிகள் இருந்தார்களோ அதை போல கடல் வீரர்களாக களபதிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த களபதிகள் கப்பல்களில் ரோந்து வந்து
வேறு நாட்டு படகுகளோ கடற் கொள்ளையர்களோ இந்த வணிகங்களை கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர்களை தடுத்து நிறுத்துகின்ற மாபெரும் பணியை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வணிகத்திலே எவ்வாறு நாம் அறத்துடன் நடக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. நட்புணர்விலே எப்படி நாம் அறத்தோடு இருக்க வேண்டும். பிசிராந்தியார் வந்து விடுவார் என்று கோப்பெருஞ்சோழன் சொல்லுகிறார். இன்னதொரு காலை நில்லரன் இன்னே வருகுவன் ஒழிக்க அவருக்கு இடமே. இன்றே வந்து விடுவார், அவரும் என் அருகிலே அமர்வதற்கு ஓர் இடத்தை ஒதுக்கு என்று கோப்பெருஞ்சோழன் பார்க்காமல் நட்பு கொண்ட பிசிராந்தையாருக்கு இடம் ஒதுக்க சொன்னதாக வந்திருப்பதை விட நட்பின் உச்சம் எதுவும் இருக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திருவள்ளுவர் உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் கலைவலாம் நட்பு என்கிறார். ஆடை அவிழ்கிற போது யாராவது என் ஆடை அவிழப் போகிறது என்று அறிவித்து விட்டு அதை சரி செய்வார்கள். யாருக்கும் தெரியக்கூடாது என்று அந்த ஆடையை சரி செய்வார்கள். ஒரு முறை நான் ஒரு இலக்கிய மன்றத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே வரவேற்புரை சொல்பவர் 30 ஆண்டுகளாக இந்த சங்கத்தை கட்டி காத்த என்று சொல்லுகிற போது அவருடைய இலக்கிய சுற்று 2 பேர் வந்து இந்த போடியத்தின் பின்னால் அதை சரி செய்து அவரை கட்டி காத்தார். அப்போதுதான் இந்த போடியம் எதற்கு இருக்கிறது பிறகு உடுக்கை இழந்தவன் கை போல என்றால் வேறு யாருக்கும் அந்த நாம் உதவினோம் என்பது கூட தெரியக்கூடாது, நம் நண்பன் அசிங்கப்பட்டு விடுவான் என்பது கூட தெரியக்கூடாது என்று வேகமாக ஓடி அனிச்சய செயலாக உதவுவது, யாருக்கும் தெரிவதற்கு முன்பே உதவி செய்து விடுவது, அதுதான் உடுக்கை இழந்தது. சரி, முன்னை இறந்த நட்டோர் கொடுத்து நஞ்சம் உண்ப நளிநாகரிகள் என்று சொன்னார். அதிலும் ஒரு நுட்பம், நண்பர்களை முழுவதுமாக நம்ப வேண்டும், சந்தேகப்படக்கூடாது. அவர்கள் நஞ்சை கொடுத்தால் கூட அது அருந்த வேண்டும் என்றால் உடனே நஞ்சை கொடுத்து விடுவார்கள் என்று பொருள் அல்ல. ஆனால் அந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்க வேண்டும். அதனால்தான் நவில் தோறும் நூல் நயம் போல ஒரு நல்ல நண்பன் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கத்தை வாசிக்க முடியும். அத்தனை விதமான பரிமாணங்கள் அவரிடம் இருக்கும். எடுத்த உடனே தன்னை தூய்மையானவன் என்று சொல்ல மாட்டான். இன்று ஏன் பல திருமணங்கள் தோல்வியிலே முடிகின்றன? நேசிக்கின்ற போது நல்ல பக்கங்களை மட்டும் காண்பிக்கிறார்கள். திருமணமான பிறகு அத்தனை பக்கங்களும் வந்து விடுகிறார்கள். அதனால்தான் முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. எனவே பல பரிமாணங்களை காண்பிப்பதுதான் அந்த நவில் தோறும் நூல் நயம் போல என்று குறிப்பிடுகிறார். நாலடியாரிலே ஒரு பாடல் வருகிறது. கடையார் கமுகடையார் இணை இடையார் ஏனை இடையார் தெங்கின் அடையார் தலையார் என்னரும் பெண்ணையின் போல் நட்ட நான்றே நட்டதே தொன்மை உடையார் தொடர்பு என்று. நீங்கள் பாக்கு மரத்தை நட்டால் அதை தினமும் பராமரிக்க வேண்டும். அவர்கள் கடையார் என்றால் சில நண்பர்களை தினமும் அவர்களை உபசரிக்க வேண்டும். அவர்கள் ஒன்று செய்தால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். அவர்கள் இன்று காலையில் உங்களுக்கு சிற்றுண்டி வாங்கி கொடுத்தால் மதியம் நீங்கள் அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க வேண்டும். இது கமுகு போன்ற நட்பு. தென்னை ஓரளவு பராமரித்தாலும் அது பலன் தரும். அதை போல சிலர் இருப்பார்கள், அவ்வப்போது பராமரிக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள். ஆனால் பனை மரத்தை நட்டுவிட்டால் போதும், அது பலன் தரும். அதை போல தொன்மை உடையாருடைய தொடர்பு எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் அவர்களோடு பழகினாலும் பழகாவிட்டாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் ஓடி வந்து விடுவார்கள். இதைத்தான் நிக்கோமேச்சியன் எத்திக்ஸ் என்கிற அந்த நூலில் அரிஸ்டாட்டில் 3 விதமாக பிரிக்கிறார். உங்களுக்கும் தேவை, அவருக்கும் தேவை என்பதால் ஒரு நட்பு. உங்களுக்கும் விருப்பம், அவருக்கும் ஒரு விருப்பம் என்பதால் இன்னொரு நட்பு. மூன்றாவது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களை நேசிப்பதற்காகவே நட்பு. இந்த நட்பைத்தான் தலையார் என்னரும் பெண்ணை போல் நட்ட ஞான்று நட்டதே தொன்மை உடையார் தொடர்பு என்று நாலடியாரிலே இதை குறிப்பிடுகிறார். இந்த பாடலை குறிப்பிடாமல் ஒரு பழம்பாடல் என்று கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்த மதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்தது வேளாண்மையிலே அறம். வேளாண்மை என்றால்
உழவு என்று பொருள் அல்ல. வேளாண்மை என்றால் உதவி என்றுதான் பொருள். தொல்காப்பியத்திலோ திருவள்ளுவரோ வேளாண்மை என்றால் உதவி என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் பின்னால் உழவர்கள் தான் உதவி புரிய முடியும் என்கிற காரணத்தால் உழவுக்கே வேளாண்மை என்கிற பெயர் வந்தது. நீங்கள் எந்த உழவருடைய வயலுக்கும் சென்று ஒரு கனியை கேளுங்கள், அவர்கள் காசு வாங்கி கொண்டு ஒருபோதும் தர மாட்டார்கள். அவர்கள் கழனியில் கனிகளையோ காய்களையோ விற்பது இல்லை. அப்படி உதவி செய்பவர்களாக உழவர்கள் இருந்ததால் அவர்கள் வேளாண்மை என்கின்ற பதத்திற்குள் வந்தார்கள். திருவள்ளுவர் கூட உழவு என்றுதான் அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். நம்முடைய இலக்கியங்கள் எப்படி இதை குறிப்பிடுகின்றன என்றால், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் இண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று. யார் ஒருவர் நல்ல நிலத்தையும் நீரையும் படைத்து தருகிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே உடலையும் உயிரையும் அளித்தவர்கள் ஆவார்கள். அதைத்தான் மந்திரி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை பாடுகிறார். மற்ற இடங்களில் எல்லாம் யாரையோ சமூகத்தின் உச்சத்தில் வைத்த போது திருவள்ளுவர் உழவர்களைத்தான் சமூகத்தின் உச்சத்தில் வைத்தார். அதுதான் அவருடைய சிறப்பு. அதனால்தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அப்படி நீங்கள் வேளாண்மை செய்கிற போது எவ்வளவு தூரம் செறிவாக வேளாண்மை செய்ய வேண்டும். நீங்கள் செய்கிற வேளாண்மை நிறைய மகசூல் தருவதாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஒரு பிடி படியும் சீரிடம் 7 களிறு புறக்கும் நாடு கிழவோனே. ஒரு பிடி என்றால் ஒரு பெண் யானை படுக்கிற இடத்தில் 7 ஆண் யானைகளுக்கான உணவு அளிக்கிற அளவிற்கு அந்த உணவு உற்பத்தி சங்க காலத்தில் இருந்ததாக. ஒரு பிடி படியும் சீரிடம் 7 களிறு பறக்கும் நாடு கிழவோனே என்று நம்முடைய புறநானூற்றிலே இடம் பெற்றிருக்கிறது. நான்மணி கடையில் வேளாண்மை வேள்விக்கு இணையாக சொல்லுகிறார்கள். வேளாண்மை வேள்விக்கு ஒப்பு உல என்று குறிப்பிடுகிறார்கள். திரிகடுகத்திலே வேளாளன் என்பவன் விருந்திருக்க உண்ணாதான் என்று ஒரு குறிப்பு வருகிறது. எனவே வேளாண்மை என்பது மிகப்பெரிய அறமாக இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். எனவே அறம் பாதியிலேயே நிற்கிறது. முக்கியமானது என்னவென்றால், இறுதியாக முடிக்கும் போது ஒன்றை நான் சொல்லுகிறேன். ஆட்சியில் எப்படி அறம் இருக்க வேண்டும், நன்றியுணர்வில் எப்படி இருக்க வேண்டும், நுகர்வில் எப்படி அறம் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இலக்கியங்கள் வலியுறுத்துகின்றன. மரம் சா மருந்தும் கொள்ளார், உரம் கெட கொள்ளார் செய்யார் உயர்தவம், வளம் கெட கொள்ளார் பொன்னும் மன்னர் என்று நுகர்வதில் இருக்கிற அறத்தையும் கணியன் பூங்கன்றனார் நற்றிணையில் கூறுகிறார். அவர் எழுதியது 2, புறநானூறில் 1, நற்றிணையில் 1. இன்று அற உணர்வு மக்களிடம் இருக்கிறது, முழுவதுமாக வற்றிவிடவில்லை. அதனால்தான் யாரோ துடைத்ததை கொண்டு போய் கொடுக்கிறார்கள், தன்னுடைய வாகனத்திலே விட்டு விட்டதை கொண்டு போய் கொடுக்கிறார்கள், குப்பையிலே கண்டுபிடித்ததை கொண்டு போய் கொடுக்கிறார்கள், வெள்ளம் ஏற்படுகிற போது நிவாரண உதவிகள் செய்கிறார்கள், உணவுப் பொட்டலங்களை விநியோகிக்கிறார்கள், தன்னுடைய பிறந்த நாளுக்கு அநாதை இல்லங்களுக்கு அன்னம் படைக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் மக்கள் செய்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக அவர்கள் அற உணர்வை பேணி காக்க வேண்டும் என்றால் அறத்தை நாம் வலியுறுத்துகிற அமைப்புகளையும் அறத்தை எடுத்துச் சொல்லுகிற அமைப்புகளையும் ஏற்படுத்தினால் மட்டும் போதாது. அற உணர்வோடு வாழ்கிறவர்களை அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் அற உணர்வு ஏற்படும். அப்போதுதான் அறநெறி தமிழாக மட்டுமில்லாமல் அறநெறி தமிழ்நாடாக மாறும் என்று கூறிவிட